ஒழுக்கமற்ற தந்தை மற்றும் மகனின் பொய்கள் மற்றும் முட்டாளான விபச்சார கிழவன். எப்பொழுதெல்லாம் பாவம் அம்பலப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அநேக ஜனங்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அவர்களால் கூடுமானால் உங்களை கொலை கூட செய்து விடுவார்கள். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். எப்படி என்றால், அந்த தீர்க்கதரிசி சென்று அந்த ராஜாவினிடத்தில் பேசி, நீயே அந்த மனிதன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய உயிருக்கு பயப்படவில்லை. அந்த விதமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே 800 கோடி பாவிகளும் விக்கிரகாராதனை செய்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதன் விக்கிரகாராதனை செய்கிறவனை காட்டிலும் மோசமானவன். இவன் ஒரு கேவலமான மனிதன். வாலிபனாக இருந்த பொழுதிலிருந்தே இவன் ஒரு கேவலமானவன். இவனுடைய தந்தையும் அவனுடைய சகோதரர்களும், அவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் தங்களை மகத்தானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு நிச்சயமாக அவர்களை ஞாபகம் இருக்க வேண்டும். அதிகாரிகளை எதிர்த்து, என்னை எதிர்த்து அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் சபையை நடத்த முடியவில்லை, என்னுடைய குமாரர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள், இளம் ஊழியக்காரர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று. நீ பொய் சொல்லுகிறாய். டொபேகோவிலே தவறாக நடந்து கொண்ட அதே மனிதன்தான் நீ. நீ அதே ஆவியை இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாய். மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உன்னிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம், நீ வாலிபனாக இருக்கும் போதிலிருந்தே நீ அந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆம், நீ அவ்வாறு வளர்ந்தாய். நீ அதிலே வளர்ந்தாய். நீ வேலைக்கு சென்றாய். அது வேசித்தனமாயிருந்தது. வேசித்தனம். உனக்கு பெண்கள் தங்கள் வாயில் உன்னை புணர வேண்டும். நீ ஒரு அசுத்தமான மனிதன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னிடத்தில் நல்லது கிடையாது. நீ எங்கே இருக்கிறாய் என்பதை நீ காட்டுவாய். உன்னிடத்திலே சோகமான தவறு ஒன்று இருக்கிறது. உன்னால் பேச முடியவில்லை. உன்னுடைய தாயை நீ இதற்குள்ளாக இணைக்கிறாய். அவள் தளர்ந்து செல்வதை போல் தோன்றுகிறது. அவளுக்காக நான் வருந்துகின்றேன். அவள் சபைக்கு வருகிறாள். அவள் வார்த்தையை கேட்கிறாள். ஆனால் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை போல் தோன்றுகிறது. அவள் சிறந்த பெண்மணிகளில் ஒருவர். ஒரு சிறந்த பெண்மணி தன்னுடைய ஆண் உறுப்பை திரைப்படங்களில் காண்பிக்கிற அந்த நபரால் ஈர்க்கப்பட்டாள். அவளால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் அவனை அளவுக்கு அதிகமாய் நேசித்தாள். எப்பொழுது நீ உன்னுடைய குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறாயோ, இப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக இயேசுவுக்கு ஏதோ இருக்கிறது. அவர் உன் கையை வெட்டி போடு, உன் காலை வெட்டி போடு, உன் கண்ணை பிடுங்கி போடு என்றார். அக்கினி கடலிலே தள்ளப்படுவதை காட்டிலும் ஒரு கையோடும் ஒரு காலோடும் ஊனமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சிறந்தது. அதுதான் வேதாகமம். அது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், அல்லது நீங்களே அதை எங்கிருக்குது என்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இது அந்த குடும்பத்திற்கு சென்றடைய வேண்டும். எல்லாருக்கும் இது சென்றடைய வேண்டும். இது அவர்களுடைய போதகர்களுக்கும் சென்றடைய வேண்டும். இது அந்த மகத்தான மனிதர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சென்றடைய வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறதான தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிலும் ஐக்கியமாக இல்லை. அந்த ஒரே காரியமே இது ஒரு பாவனை விசுவாசம் என்பதை காட்டும். அவர்கள் ஒருவர் அருகில் ஒருவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை காண்பித்து கொண்டு ஒரே காரியத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை விட்டு ஒருவர்
பிரிந்துதான் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் தவறாக பேசிக்கொண்டும் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டும் நாய்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஐக்கியம் இல்லை. வேதாகமத்தில் எங்கு தீர்க்கதரிசிகள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பிரிந்திருக்கிறார்கள் என்று எனக்கு காண்பியுங்கள். உங்களால் அதை காண்பிக்க முடியாது. அது வேதபூர்வமான காரியம் அல்ல. அந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் இணைந்து இருந்தார்கள். அவர்கள் போதனையில் இணைந்து இருந்தார்கள். ஒரே வெளிப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிரிந்து போகாமல் ஒருவரை ஒருவர் ஆதரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் காணாதிருந்தும் இல்லை, அவர்கள் பிறந்து வாழ்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்திராமல் இருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய வெளிப்பாடு ஒன்றாய் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் கூட கிறிஸ்துக்கள் மற்றும் மனுஷகுமாரன் மற்றும் தேவன் அவர்களில் ஒன்றாய் ஐக்கியமாய் வர முடியாது, இல்லை. ஆனால் அவர்கள் ஒருவருடைய சபைக்கு ஒருவர் செல்லும்போது ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்து சென்ற பிறகு அவர்களை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சபைக்கு வந்து சபையை விட்டு கடந்து செல்லும் போது சபையை விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருக்கும்போது அவர்களுடைய வாயை திறக்க மாட்டார்கள். இல்லை, இல்லை. ஏனென்றால் நம்மிடம் வார்த்தை இருக்கிறது, நம்மிடம் சத்தியம் இருக்கிறது. நாம் தேவனை நம்மிடம் பெற்றிருக்கிறோம். நம்மிடம் உள்ள பாவத்தை சுட்டி காண்பித்து அவர்கள் அதை நிரூபிக்கட்டும். நாம் அவர்களிடத்தில் பொறுமை காத்ததற்கு பிறகு பாவத்திலே வாழ்கிறவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். நாம் 4 வருடம் அல்லது 5 வருடம் பொறுமை காக்கிறோம். எப்பொழுது மனிதர்கள் விபச்சாரிகளாகியும் வேசிக்கல்லர்களாகியும் பொய் பேசுகிறவர்களாயும் இருக்கிறார்களோ அப்பொழுது நாம் அவர்களை வெளியேற்றுகின்றோம். அவர்கள் சென்று வேறு சபையை கண்டுகொண்டு அவர்கள்தான் அங்கு சிறந்த நபர்களாய் இருப்பார்கள். அவர்கள் உண்மையான சபையிலிருந்து வெல்லப்பட்டவர்களாக அவர்கள் தங்களை நன்றாய் உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அந்த நபர்கள் அவர்களுடைய தந்தையோடு சேர்ந்து நரகத்திற்கு செல்வதற்கு தயாராக்குவது போல் தெரிகிறது. அவர்கள் தூஷணம் செய்ய போதுமானதை செய்துவிட்டார்கள். அவர்கள் போதுமானதை செய்துவிட்டார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் மனிதனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தூஷிக்கிறதான பாவத்தை செய்தால் அவனுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று. யோவானிலே உங்களுடைய வேதாகமத்தை சோதித்து பாருங்கள். அவனுக்காக அங்கு ஜெபம் கிடையாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த நபரை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள், உங்களுடைய வீட்டிற்குள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சகோதர சிநேகத்தை குறித்தா பேசுகிறீர்கள்? அந்த நபரை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம் என்று. ஒருவேளை நீங்கள் அவனை ஆசீர்வதிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுங்கள். இது இப்பொழுது சற்று கடினமாகிறது. அது உண்மைதான். வெளியேற்றப்பட்டவர்களை நாம் அந்த விதமாகத்தான் நடத்துகின்றோம். நீங்கள் மன்னிக்கக்கூடிய சிலரும் மற்றும் நீங்கள் மன்னிக்கக்கூடாத சிலரும் இருக்கிறார்கள். தேவன் அவனோடு இடைப்படுகிறார். தேவன் மனிதனாயிருக்கிற நீ ஒரு மனிதன் எப்போது தூஷணம் செய்கிறான் என்று அறிந்திருக்க வேண்டும். யோவானிலே அதை வாசியுங்கள். நீ அதை அறிந்திருக்கிறாய். நீ அதை கடைபிடிக்க வேண்டும். தேவன் எல்லா தீர்க்கதரிசிகளையும் அம்பலப்படுத்தும்படியாக எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதுவே என் வேலையாயிருக்கிறது. சிலர் அந்த கட்டுக்குள்ளாக விழுந்திருக்கிறார்கள். நீங்கள் அவைகளை கேட்கப் போகிறீர்கள். இது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு மகிழ்ச்சிகரமான நேரம். ஆம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு அழகான நேரம் இது.
கள்ள தீர்க்கதரிசிகளை அம்பலப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நான் களி கூறுகிறேன். அதிகமான பாவம், அதிகமான அக்கிரமம், அதிகமான அருவருக்கத்தக்க காரியம். அவர்கள் தங்களை தேவன் என்று உரிமை கோருகிறார்களா? அவர்கள் தங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று உரிமை கோருகிறார்களா? ஓ என்னே, அவர்களை நீ தீர்க்கதரிசியாய் பெற்றிருக்கிறாயா சிறுவனே? இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆம், ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இதை பிரசங்கிப்பதில் மகிழ்ந்தேன். நான் மகிழ்ந்தேன். இது மகத்தானது. ஆம், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நான் மகத்தானவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. தேவன் தான் மகத்தானவர். தேவன் அருமையானவர். உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அவரால் தான் அம்பலப்படுத்த முடியும். ஓ ஆம், ஒருவேளை அவர் ஒரு மனிதனை ஏவி அவனை அம்பலப்படுத்துவார் என்றால் அவன் அவர்களை அம்பலப்படுத்துவான். அவன் அந்த சத்தியத்தை கூறுவான். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் யாராவது வந்து இது சத்தியம் கிடையாது என்று எனக்கு சொல்லட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அங்கு 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதிலே பெரும்பான்மையானவர்கள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சபைகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீ என்ன பிரசங்கித்தாலும் சரி, அவர்கள் அதே விதமாகத்தான் இருக்கிறார்கள். ஸ்தாபனத்தை குறித்து பேசுவது பயனற்ற ஒன்றாக இருக்கிறது. அதிலே சிலர் உத்தமமாய் இருக்கிறார்கள். மக்கள் நவீன சுவிசேஷர்களால், நவீன தீர்க்கதரிசிகளால், நவீனமான எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுகிற நபர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாலிப மனிதன், வயதானவன், நடுத்தர வயதை உடையவன், வயது முதிர்ந்த மனிதன், அவர்கள் அனைவரும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சில வயதான மனிதர்களை பார்க்கிறேன். 70 வயது, 80 வயது, 90 வயது நிரம்பியவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அது மிகப்பெரிய காரியம். அவர்கள் தேவனுடைய வீட்டை விரும்புகிறார்கள். ஆனால் நம் மத்தியில் பிசாசு பிடித்த சிலர் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இருந்தது போல, அவன் பிசாசு பிடித்தவனாய் தன்னுடைய ஜீவனுக்காக கதறிக்கொண்டிருந்தான். அவனுடைய மகன்கள் அவனை தாங்கி பிடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவனுக்குள் அநேக நபர்களுடைய பலம் இருந்தது. அவன் நல்ல முறையில் நடக்கவில்லை என்றாலும் நாம் அவன் மீது பரிதாபப்பட்டு மந்தைக்குள்ளாக சேர்த்து கொண்டோம். ஆனால் அவன் இந்த வாழ்க்கையிலே மகத்தான மனிதனாக இருந்தான். ஆகவே அந்த மனிதன் மீது நாம் இரக்கம் காண்பித்தோம். நாம் அவனோடு பொறுமையாக இருந்தோம். அவனை நாம் சபையை விட்டு வெளியேற்றவில்லை. ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. அவன் தன் குடும்பத்தை விட்டு அந்த பிசாசுகளிடமிருந்து விடுபடலாம் என்று நினைத்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சென்று விட்டான். நாம் அவன் மீது அனுதாபப்பட்டோம். அவனை நாம் வெளியே தள்ளவில்லை. திடீரென்று அந்த மனிதன் தன் குடும்பத்தை விட்டு வேறு குடும்பத்தோடு அமெரிக்க நாட்டிற்கு சென்று விட்டான். அந்த பிசாசுகள் ஜனங்களை அவ்விதமாக விட்டுவிடுவது கிடையாது. எவ்வளவு நீண்ட காலம் அந்த பிசாசுகள் உங்களிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அது அப்படியே உங்களோடு ஒட்டி கொள்ளும். அந்த மனிதனுக்காக நான் வருத்தப்படுகிறேன். நாம் அந்த மனிதன் தவறான மனிதன் என்று சொல்லவில்லை. நாம் அவனை முயற்சித்தோம். அவன் இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிறான். மனநலம் பாதிக்கப்பட்டவனாய் பின்வாங்கி சென்றவர்களுக்கு அநேக கடிதங்களை அவன் எழுதி கொண்டிருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு உதவாது. நாம் அந்த மனிதனை மன்னித்து விட்டோம். அந்த மனிதன் ஏற்கனவே மனம் திரும்பிவிட்டான். அவனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். அவன் அநேக முறை மனம் திரும்பி இருக்கிறான். பல முறைகள், எண்ணற்ற முறை மனம் திரும்பி இருக்கிறான். அந்த மனிதன் பிசாசின் வல்லமையின் கீழ் அலறினான். நாம் இன்னுமாக அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆம், ஆனால் நாம் அநேக பிசாசு பிடித்த மனிதர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பிசாசு பிடிக்க நீங்கள் வயதானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாலிபனாக இருக்கலாம். ஒரு குழந்தையினிடத்தில் கூட பிசாசு இருக்கிறது. பெரிய பையன் பிசாசை பெற்றிருக்கிறான். தவறான சூழ்நிலையில் ஜீவிக்கிற ஒரு வாலிபன் சபைக்கு வந்து அவன் பின்வாங்கி சென்று பிசாசு பிடித்தவனாகிறான். நான் ஒரு பிசாசு பிடித்த குடும்பத்தை குறித்து சொன்னது போல, ஓ என்னே, அவர்கள் ஸ்தாபனத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
அவர்கள் சத்தியத்திற்கு கீழ் அமர்ந்து கொண்டு பிசாசு பிடித்தவர்களாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்காக வருந்துகிறேன். ஆனால் அவர்களில் சிலருக்கு என்னால் உதவ முடியாது. அவர்கள் கல்வி பயின்ற பின் இன்னும் மோசமாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நம்மிடத்தில் கல்லாத சில வாலிப நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னுமாக பிசாசு பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெண் பிள்ளைகளை தவறாக நடத்துகிறார்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது. அவர்கள் கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது. அவர்கள் கெடுக்கப்பட்டு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சகோதரராய் இசைந்திருக்கிறார்கள். நண்பர்களாய் இசைந்திருக்கிறார்கள். வேதம் உன்னுடைய கையை வெட்டி போடு, உன்னுடைய காலை வெட்டி போடு, உன்னுடைய கண்ணை பிடுங்கி போடு என்பதை குறித்து பேசுகிறது. ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்தில் பிடிக்கப்பட்டு இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நீ உன்னுடைய கையை வெட்டி போடு, காலை தரித்து போடு என்று, உன் கண்ணை பிடுங்கி போடு என்று. அதுதான் பிரமாணம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் எங்கேயோ இருக்கிறது, அதை தேடி பாருங்கள். மார்க்கு 9:43 முதல் 48 வரை. ஒருவரோடு ஒருவர் இசைந்து கொள்ளுகிறதான மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்கிற பெண்கள், ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளுகிற சிறு பிள்ளைகள். ஏனென்றால் அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க முயற்சிக்கிறார்கள். படித்த நபர்கள், படிக்காதவர்கள், கேடுகெட்ட நபர்கள், அவர்கள் என்னதான் வார்த்தையின் கீழ் அமர்ந்தாலும் இந்த வகையான ஜனங்கள் தவறான வழியிலே செல்கிறார்கள். அவர்களிடத்தில் தவறான திருமணங்கள், தீர்க்கதரிசி குற்றம் சாட்டிய கலப்பு திருமணங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், வெள்ளை இனம் வெள்ளை இனத்தை திருமணம் செய்யட்டும், கருப்பு இனம் கருப்பு இனத்தை திருமணம் செய்யட்டும் என்று. ஆம், அப்படி செய்வதன் மூலம் அவர்களிடம் சமாதானம் இருக்கும். ஆம், அதைத்தான் அவர் சொன்னார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். மேற்கோள்: வில்லியம் மரியன் பிரன்னான். ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் இருக்கும் விதமாக தேவன் அவர்களை படைத்த விதமாக இருக்க விட்டுவிட்டால் நலமாயிருக்கும். பழுப்பு நிறத்தினர் பழுப்பு நிறத்தினரையே விவாகம் செய்து கொள்ளட்டும். வெள்ளையர்கள் வெள்ளையர்களை விவாகம் செய்து கொள்ளட்டும். கருப்பு நிறத்தினர், மஞ்சள் நிறத்தினர், இன்னும் மற்றவர், தேவன் அவர்களை படைத்த வண்ணமாகவே இருக்கட்டும். பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஆக்கினை என்ற செய்தி 1960ஆம் வருடம். ஒருவேளை ஒரு மனிதன் அநேக காலத்திற்கு முன்பாக தன்னுடைய இனம் அல்லாதவரை திருமணம் செய்திருந்தால், அதற்கு பிறகாக அவர்கள் அவருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஓ ஆம், உங்களுக்கு இந்த விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சில நேரத்திலே அவர்கள் சபையை விட்டு செல்கிறார்கள். சில நேரத்திலே அந்த விதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பி இன்னுமாக சபையை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். நான் அதை மாயமாலம் என்று அழைக்கிறேன். ஆம், அது தேவனுடையது அல்ல. அதன் பின்பு அவர்கள் ஒளிநாடாக்களை எடுத்து அதை பின்வாங்கி சென்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள். நான் ஒருபோதும் அதை ஒத்துக்கொள்வது கிடையாது. அந்த விதமான ஜனங்களுக்கு ஒளிநாடாக்கள் செல்லக்கூடாது. அவர்களுக்காக நம்மிடத்தில் விசேஷித்த ஒளிநாடாக்கள் இருக்கிறது. ஆம், எவ்வாறு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற செய்தி கொண்ட ஒளிநாடா, அதை நான் இணையத்தில் வைத்திருக்கிறேன். அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் ஏற்கனவே அதை கேட்டு அதை குறை கூறியிருக்கிறார்கள். ஆம், தேவனுடைய வார்த்தையை குறை கூறியிருக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் சத்தியத்தை குறை கூறுகிறீர்களோ அப்பொழுது அது அதிகமான ஆக்கினை. அது அதிகமான ஆக்கினை. நீ தேவனுடைய வார்த்தையை குறை கூறி இந்த வாழ்க்கையில் செழிக்க முடியாது. ஆம், அவர்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில் அதை செய்கிறார்கள். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் மாறி இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் நரகத்திற்கும் அக்கினி கடலுக்கும் செல்லுவார்கள். ஓ, நரகமானது ஒரு பயங்கரமான இடம். பரலோக வாழ்க்கை முடிவு இல்லாத ஒன்றாக இருக்கும், ஒரு மகத்தான இடம். ஆனால் நரகத்திற்கு செல்வது என்பது அநேக வருடங்களை நீ அங்கு கழிக்க வேண்டி இருக்கும். உன் விரலை ஒரு நிமிடம் நெருப்பில் இருப்பதாக நினைத்து பார். அது ஒரு விளையாட்டான நெருப்பு அல்ல. அந்த நெருப்பினால்
அந்த தீவிரமான சூட்டினால் உறுப்புகள் எரியும். ஓ, அதை மக்களுக்கு எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது உண்மை. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:13-14. நான் அதை அநேக தரம் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அதிலே பொருந்துவார்கள். அது சரியாக இங்கு தேவனுடைய ஆலயத்தை சுற்றி உள்ள சென்ட்ரல் என்னும் பகுதி. நான் எந்த மன்னிப்பையும் கோரப்போவது கிடையாது. அவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வீட்டை குறித்து குற்றம் பிடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஓ, கொஞ்சம் கிரகித்து கொள்ளுங்கள். ஆம், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொள்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஐக்கியமோ ஒன்றும் கிடையாது. ஆம், அவர்களிடத்தில் ஐக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனுடைய வீட்டை துன்பப்படுத்த ஒன்றாய் கூடி வருகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதே மிக கடினம். ஏனென்றால் அவர்கள் பொய்யை பரப்புகிறார்கள். தீர்க்கதரிசிகள் அவர்கள் பொய்யை பரப்புகிறார்கள். ஆம், ஒரு தீர்க்கதரிசி, 2 தீர்க்கதரிசிகள், 3, 4 தீர்க்கதரிசிகள், 5 தீர்க்கதரிசிகள் அவர்கள்தான் சுற்றி இருக்கிறார்கள். ஜனங்களை தேவனுடைய ஆலயத்திற்கு விடுவிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆம், ஆகவே நீங்கள் ஒரு மனிதனை வென்று எடுக்கும்போது, ஓ சகோதரனே, அவன் ஒரு முத்தாயிருக்கிறான். ஆம், அவன் தேவனை நேசிக்க வேண்டும். அவன் தன் முழு இருதயத்தோடும் தேவனை நேசிக்க வேண்டும். இல்லை என்றால் அவனால் மேற்கொள்ள முடியாது. ஆம், அந்த பெண்கள் அவர்கள் அவ்விதமான ஆடையை அவர்கள் மேல் போட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வருந்துகிறேன். அவர்கள் இறுக பற்றும் கோணி போன்ற உடையை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விதமான உடைகளையும் அணிகிறார்கள். அதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஓ ஆம், உடலை ஒட்டிய உடைகள். அது அவர்கள் மீது கடினமாயிருந்தது. ஆனால் சிலர் அவர்களுடைய மனதை மாற்றி அந்த மரபிலிருந்து வெளியே வந்தார்கள். ஓ ஆம், அவர்களுக்காக நான் சந்தோஷமடைகிறேன். ஆம், அவர்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று தெரியாத அளவிற்கு அந்த தீர்க்கதரிசியினிடமிருந்து அதிகமான பொய்களை கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களில் சிலர் உண்மையாயில்லை. அந்த தீர்க்கதரிசியை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றினார்கள். அந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் நேசித்தார்கள். நீங்கள் அந்த விதமாய் ஒரு பிரசங்கியை நேசிக்க கூடாது. இல்லை, நீங்கள் தேவனை காட்டிலும் ஒரு மனிதரை அதிகமாக நேசிக்க கூடாது. நீங்கள் எப்படி அந்த மனிதர்களை தீர்க்கதரிசிகள் என்று அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? எப்படி? அவர்களிடத்தில் வார்த்தை இல்லை. அவர்களிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லை. எப்படி? ஓ ஆம், அவர்கள் வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிக்கிறார்கள். அவர்கள் பண பிரியர்கள். ஆம், வார்த்தையை நேசிக்கிறார்களா? அது உங்களுக்கு புரியவில்லையா? அவர்கள் வார்த்தையை நேசிப்பது கிடையாது என்று. அவர்கள் அந்த மதவெறி மரபை நேசிக்கிறார்கள். அவர்கள் பொய்யை நேசிக்கிறார்கள். அவர்கள் அப்படியே தொடர்ந்து கடந்து செல்கிறார்கள். அவர்கள் உலகத்தை நேசித்து தங்களை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆம், இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவனுடைய வீட்டை விட்டு தூரத்தில் இல்லை. அவர்களிடத்தில் வார்த்தையின் ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் அதை தெரியாதவர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சகோதரன் பிரன்னாமை பெற்றிருக்கிறார்கள். தீர்க்கதரிசியின் செய்தி அவர்களுக்கு விரோதமாக சாட்சி அளிக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்களோ, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்குண்டான கிரயத்தை அவர்கள் செலுத்துவார்கள். அவர்கள் அதற்கு கிரயம் செலுத்துவார்கள். அவர்களை குறித்து பிரசங்கிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எனக்கு அதை சொல்லி இருக்கிறார். ஓ ஆம், ஆம், ஓ ஆம். சகோதரர்களே, சகோதரிகளே, கவனமாயிருங்கள். என் நண்பர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஒரு மனிதனும் உங்கள் கிரீடத்தை திருடாதபடி கவனமாயிருங்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசி அதை செய்வான். ஆம், ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை தாறுமாறாக்குகிறார்கள். அவர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள். அவர்கள் உங்களிடம் பொய் சொல்லுவார்கள். அந்த ஒரு காரியத்தை தான் கள்ள தீர்க்கதரிசி செய்ய முடியும். அதுதான் பொய். ஆம், தேவன் 7 காரியங்களை வெறுக்கிறார்: பெருமை, பொய் சொல்லுவது மற்றும் 5 மற்ற காரியங்கள். அது நீதிமொழிகளில் இருக்கிறது. அதை படியுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம்
16 முதல் 19 வரை. ஆம், நீங்கள் அதை படியுங்கள், நீங்கள் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அங்கு மிகவும் அருமையான வாலிப மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் தேவனுக்கென்று சேவை செய்ய பல அர்ப்பணிப்புகளை செய்து அந்த விதமாக அநேக வருடங்கள் வாழ்ந்து வந்தான். அதன் பிறகு அந்த போதகர் நாம் இவனை பிரசங்க பீடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தார். அவனை பிரசங்க பீடத்தில் ஏற்றி முயற்சி செய்தார். முதல் முறை அவனுக்கு அந்த அனுமதி கிடைத்ததற்கு பிறகு அவன் வேறு இனத்தை சார்ந்த ஒரு சகோதரனின் மனைவியிடத்தில் சென்று பாலியல் காரியங்களை குறித்து பேசி அவளை ஈடுபடுத்த முயற்சித்தான். அது அந்த சபையின் பழக்கத்தோடு பொருந்தாது. நாம் அவனை வெளியேற்ற வேண்டும். ஆனால் நாம் அந்த கேடுகட்ட மனிதனின் மீது இரக்கம் காட்டினோம். அவன் அநேக வருடங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு பாலியல் ரீதியான காரியங்களை செய்து ஜனங்களின் மீது இச்சை கொண்டு அவர்கள் அனைவரையும் சீண்டி கொண்டிருந்தான். எத்தனை பேர் என்று நம்மால் ஞாபகப்படுத்த முடியாது. அந்த அக்கிரமத்தின் செயல்களை என்னால் இப்பொழுது விவரிக்க முடியாது. அது தொடர்ந்து சென்றது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களை காட்டிலும் அவனுடைய கடைசி கட்டமானது மிகவும் மோசமானது. ஆகவே நான் பெயர்களை அழைக்க விரும்பவில்லை, யாருடைய நற்பெயரையும் நான் கெடுக்க விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது வயதான மனிதனாக இருக்கும் இந்த மனிதன், அவனுக்கு சில மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவனைப் போல வளர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒருவன், நான் பெயரை கூற விரும்பவில்லை, ஒரு தீவிலே அவன் மிகவும் மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஒரு பன்றியைப் போல் நடந்து கொண்டான். அவன் ஒரு பெண்ணோடு காதல் கொண்டிருந்தான். அவனுக்கு கட்டளையிட அவன் ஆரம்பித்தான். அவர்கள் டிரினிடாடுக்கு திரும்பி வந்தனர். அவனுடைய கேடுகட்ட காரியமும் மூர்க்க காரியமும் இழிவான காரியமும் தொடர்ந்து சென்றது. அது சபையானது அவனை வெளியேற்றும்படியாக கொண்டு வந்தது. நாம் என்னதான் வாலிப ஜனங்களும் வயதான ஜனங்களும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சகித்து கொண்டாலும் இந்த வாலிப மனிதனோடு அது அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் சற்று இவனை காட்டிலும் சிறியவன். அவன் 3 வருடங்களாக தன்னுடைய ஆண் உறுப்பை பகிரங்கமாக வெளியே எடுத்து அதை காணொளி மூலம் 3 சபைகளில் இருக்கிற பெண்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தான். அதை நிறுத்துவதற்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆகவே அவன் அந்த செயலை நிறுத்தவில்லை. அவன் வேறு இடத்திற்கு கடந்து சென்றான். அவனுடைய தந்தை வேறு இடத்துக்கு கடந்து சென்றான். அவனுடைய பெரிய சகோதரன் வேறு இடத்துக்கு கடந்து சென்றான். அவர்களில் ஒரு சகோதரன் அவர்களை எதிர்த்தான். அவர்கள் அவனோடு நட்பாய் இருக்கவில்லை. ஆனால் அவன் அவர்களுக்கு எதிர்த்து நின்றான். ஆம், அவன் நடத்தப்பட்ட விதம் நன்றாயிருக்கவில்லை. பிறகு அந்த தந்தைக்கு தயவு கிடைப்பது போல் தோன்றியது. அவனுடைய மகனிற்கு தயவு கிடைப்பது போல் தோன்றியது. தன்னுடைய ஆண் உறுப்பை எடுத்து வாலிப பெண்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்ததால் வெளியேற்றப்பட்ட அந்த வாலிபன் தயவு பெறுகிறான். நாம் இதை இங்கே அனுமதிப்பதில்லை. ஆம், மீதி காரியங்களை நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் அந்த மனிதன் எனக்கு வயதாக விட்டது என்றும் நான் வியாதியாயிருக்கிறேன் என்றும் என்னால் சபையை நடத்த முடியாது என்றும் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறான். அது ஒரு பொய். அவன் மற்ற ஊழியக்காரர்களையும் வீழ்த்த வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவன் ஏதோ ஒரு இரவில் ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டது போல் கூறுகிறான். அவன் அந்த மனிதன் மிகவும் மோசமானவன் என்று கூறுகிறான். ஆனால் நான் அவன் விழுந்து போவான் என்று கணிக்கிறேன். தேவன் அவனை சந்திப்பார். அவன் விழுந்து போவான். இப்பொழுதே அவன் எந்த இடத்தை சார்ந்திருக்கிறானோ அதை சார்ந்திருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையில் வாய்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறான். முற்றுப்புள்ளி. அதே நேரத்தில் 4-5 வருடங்களாக விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து மனிதன் வெளியேற்றப்பட்டு மறுபடியும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் 4-5 வருடங்களாக விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் வெளியேற்றப்பட்டு மறுபடியும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த மனிதன் திரும்பி வந்து மறுபடியும் அதே கேடுகட்ட காரியத்தை செய்து விபச்சாரத்தில் வாழ்ந்தான். அவன் வீட்டிலே தன் மனைவியை துன்பப்படுத்தி கொண்டு தவறான வார்த்தையினால் பேசிக்கொண்டும் தான் மனைவிதான் மோசமான பெண் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் பொய் சொன்னான். அவன் தன்னுடைய போதகரை குறித்து அந்த போதகர் முட்டாள் என்றும் அவர் நிர்வாணமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்றும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன்தான் முட்டாள். அதுதான் முட்டாள்தனம். இப்பொழுது அவன் அதிகமாய் முட்டாள் போல காட்சி அளிக்கிறான். அவன் தன்னுடைய பங்கை அடைவான். அந்த மனிதன்
தூஷணத்தின் எல்லை கோட்டை தாண்டிவிட்டதைப் போல் தெரிகிறது. அவன் பொறுப்பற்ற கலக கூட்டத்தில் இணைந்து கொண்டான். ஆகவே ஒரு போதகர் அவர் தன்னை அவனோடு அடையாளப்படுத்திக் கொண்டு எனக்கு கடிதம் எழுதினான். நான் சொன்னேன், நான் அவனோடு என்னை அடையாளப்படுத்தவில்லை என்று. ஆகவே ஒரு அலுவலர் அதை எழுதினார். இந்த நபர் ஒரு போதகரால் எழுதக்கூடாத எல்லா விதமான புத்தி கெட்ட காரியத்தையும் எழுதுகின்றான். ஆம், புத்தி கெட்ட காரியங்கள். அந்த நபருக்கு அவர் போதகராக இருப்பதாக எழுதுகிறான். இவன் போதகனா என்று நான் சந்தேகப்படுகிறேன். அவன் ஒன்றுமே இல்லாதது போல் அந்த 2 நபர்களையும் நண்பராக்கி கொண்டான். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு அவனுடைய மின்னணு வேலை செய்ய வேண்டும். அந்த சிறிய பாவப்பட்ட போதகரை பிடிக்க எல்லாரும் செல்கிறார்கள். ஆம், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். நான் அந்த மனிதனை காண விரும்பவில்லை. அவனுடைய திருமணம் ஒரு கலப்பு திருமணம். சகோதரன் பிரண்ணாம் அதற்கு விரோதமாய் இருந்தார். ஆகவே இந்த நபர்கள் என்ன வேண்டுமோ செய்து கொண்டு என்ன வேண்டுமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், எனக்கு கடிதம் அனுப்பிய வாலிப மனிதனுக்கு நான் சில கடிதங்களை அனுப்பினேன். அவன் என்னுடைய கடிதத்தை வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆம், அந்த கள்ள தீர்க்கதரிசியை அவர்கள் காணச் சென்ற போது அவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய எழுப்புதலில் நடனமாடி அவர்கள் அங்கு கூட்டம் கூடினார்கள். ஒரு நபர் பிரசங்கிக்க வந்திருந்த அந்த கூட்டத்திற்கு எல்லா ஊழியக்காரர்களும் சென்றிருந்தார்கள். எனக்கு அவனை குறித்து தெரியாது. நான் அவனை குறித்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓ ஆம், அந்த பெரிய மனிதர்கள் ஒன்றாய் சேர்ந்து கொண்டார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தெரியாது. அவர்கள் சேர்ந்து போதகருக்கு விரோதமாக கொண்டாடினார்கள். போதகருக்கு விரோதமாக நகைத்தார்கள். சற்று அவர்களுக்கு தெரிந்திருக்குமானால் அவர்கள் தங்கள் சொந்த ஆத்மாவிற்கு விரோதமாக நகைக்கிறார்கள். அவருடைய சொந்த ஆத்துமாக்கள் அவருடைய சொந்த கோட்பாட்டை குறித்து நகைக்கிறார்கள். அந்த வாலிப மனிதன், அவன் மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் தன்னுடைய சபையின் எளிமையான கொள்கைகளை புரிந்து கொள்ளவில்லை. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது. ஆம், அதை அவன் ஒரு உபதேசம் என்று நம்புகின்றான். ஓ ஆம், அவனை விட்டு விலகியிருங்கள். ஆம், நான் வார்த்தையில் இருக்கிறேன். பிரசங்கிமார்கள் வார்த்தையில் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை நாம் அந்த வார்த்தையை அறிந்திருக்கின்றோம். அவர்கள் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்களை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் நவீனமாக சென்று விட்டார்கள். நாம் பழைய தீர்க்கதரிசியின் வில்லியம் பிரண்ணாமின் முறைப்படி செய்கிறோம். ஆம், அவர்கள் நவீன கொள்கையின் முறையில் செய்கிறார்கள். அவர்கள் அந்த விதமான ஒரு மதவெறியராய் இருக்கிறார்கள். தேவன் தீர்க்கதரிசியை ஆசீர்வதித்தார். அவருக்காக உமக்கு நன்றி, நன்றி. ஆம், அவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் தேவனுக்கு துதியை செலுத்துகின்றோம். நாம் அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம். இந்த நாளில் அவர் பூமிக்கு அனுப்பிய மகத்தான தீர்க்கதரிசிக்காக நாம் அவருக்கு மகிமை செலுத்துகின்றோம். நான் சொல்லுவேன், அவர் 5 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். லட்சக்கணக்கான அற்புதங்களையும் அவர் செய்தார். லட்சக்கணக்கானவர்களின் இருதயத்தையும் பகுத்து பார்த்தார். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான அற்புதங்களை உடைய ஊழியத்தை உடையவராயிருந்தார். என்னால் எல்லாவற்றையும் இன்றிரவு கூற முடியாது. ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மனிதர்களை பின்பற்றுகிற அப்பாவிகளை அவர் விடுவிப்பாராக. ஆமேன்.